இந்த பாவத்தினுடைய வல்லமை என்னன்னா, அது எல்லா மனிதனையும் தாக்கும். எல்லா மனிதனுக்குள்ள அது இருக்கும். ஆனா கிறிஸ்துனுடைய வல்லமை என்ன? உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன அப்படின்னா, பாவத்திலே விழுந்த மனிதனை, பாவ சக்தியினால் பிடிக்கப்பட்டிருக்கிற மனிதனை தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டு, ஆவியானவருடைய வல்லமையினாலே அவன் என்ன செய்ய முடியும்னா, அந்த பாவ பிரமாணத்தை ஜெயித்து மேலே வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அவன் பயணம் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் பாவத்தை அவன் மேற்கொள்கிற சக்தியை என்ன செய்யறான்? பெறுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? புரிஞ்சா புரியலையா? அல்லேலூயா. பாருங்க, ஃப்ளைட்டுக்கு டேக் ஆஃப் தான் ரொம்ப முக்கியம். டேக் ஆஃப் ஆயிருச்சுன்னா பறக்கிறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. டேக் ஆஃப் பண்றதுக்கு அது டபுள் இன்ஜின் தேவை. டேக் ஆஃப் ஆயிருச்சுன்னா அதனுடைய வேகம் அந்த காற்றினுடைய வேகத்தோடு என்ன செய்யும்? போக அது பழகிக்கொள்ளும். அதே போலதான் ஒரு விசுவாசி, நீங்க பாவத்தை ஜெயிக்கணும், பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வையும் அந்த எண்ணத்தையும் நீங்கள் பெறும் பொழுது உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன செய்றார்? கிரியை செய்கிறார். இப்ப நீங்களும் கிரியை